நீ எங்க இருந்தேன்னு யாருக்குமே தெரியல. இந்த போட்டோ வச்சு தான் மீடியா மூலமா உன் ஒய்ஃபை தேடி போனேன். அவங்க அப்பாவோட கோழிக்காடுல இருக்கிறதுன்னு தெரிஞ்சது. அங்க போய் அவகிட்ட பேசவே முடியல. அவங்க அப்பா விடலை. வஹீதாவையும் இந்த வயலன்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்களை பத்தி நான் ஒரு வேர் இஸ் காட் கான்சர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா பவர் சென்டர்லேருந்து என்னை தடுத்துட்டாங்க. இப்போ உன்னை பார்த்தப்போ எனக்கு வெரி பிக் சர்ப்ரைஸ். எனக்கு எப்படி இருக்குன்னா உன் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல அவளை போய் பாரு, அப்போதான் அவளுக்கு உயிர் வரும். எங்கடா வந்த? அவளை முழுசா சாவடிக்கலான்னு வந்தியா? உன்னால தாண்டா நாகூர்ல அவமானப்பட்டு இந்த ஊர்ல வந்து கிடக்குறோம். இங்கேயும் வந்துட்டியா? எங்களை எங்க தாண்டா துரத்தலான்னு பாக்குற? சேவன்னிக்கு கொண்டுட்டானுங்க. நான் ஜெயில இருந்தேன். நினைப்பெல்லாம் நீதான் வயது குட்டி. நீ கிடைச்சிருவேன் எனக்கு தெரியும். வா வயது. ஓடா. உன்னால தான் இவ பாத்தி பணமா வந்தா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அது நாகூர் ஆண்டவரோட மன்னிப்பு. இனிமே அவ உன்னை பார்த்தாலே பாவம். போடா போடா கேது போடா போடா வழி. இவன் பொண்ணை நாசமாட இப்ப கொலை பண்ண பாக்குறான். போலீஸ கூப்பிடுறேன். போடா ஓ போலீஸ் ஸ்டேஷன். ஏய் ஜிப்சி, எப்ப வந்த? எந்த கோலம்டா? ஆ சே எங்க? ஏன் வெளியே நிக்கிற? வா உள்ள போலாம். வா. அந்த கலவரத்தை கண்டிச்சு நாமளே நிறைய கூட்டம் போட்டாச்சு. ஆனால் அதில் உனக்கு இப்படி நடந்தது எனக்கு தெரியாமல் போச்சுடா. ஜாதி மதம் சாமின்னு பிரித்து அரசியல் பண்ணி அழிக்கிறானுங்க. இந்தியா முழுவதும் நிரபராதிகளையும் அப்பாவிகளையும் பிடிச்சி போட்டு தான் எல்லா ஜெயிலையும் ரன் பண்ணுறானுங்க. உன் ஒய்ஃபு அந்த கலவரத்தை பற்றின எல்லா நியூஸ்லேயும் இந்த ஃபோட்டோ தான் வந்துச்சு. அப்புறம் இந்த வாளோட நிற்கிறானே இவன் ஃபோட்டோ. பாதிக்கப்பட்ட முகம்
வன்முறையோட முகம்னு இந்த 2 முகங்களை தான் வாரணாசி கலவரத்தோட ஐடென்டிஃபையாக மீடியாக்கள் காட்டினாங்க. அந்த கலவரத்தை பற்றி பேசும்போது எல்லாரும் இந்த முகத்தை பற்றி தான் பேசினாங்க. அந்த பொண்ணு இந்த ஏரியாவில் இருக்கிறது நம்ம சகாக்க மூலமாக தெரிஞ்சது. அவங்கள வச்சு மீட்டிங் போடுறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் நடக்கலை. உன் மாமனார் விடலை, உன்னை வெளியவே காட்டலை, மீடியா கிட்ட பேசுறதுக்கும் விடலை. அந்த ஆள் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட். இந்த முகத்தை கண்ணை பாரு, ஐ திங்க் அதோட மனசு ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஜிப்சி. அதிலிருந்து இன்னும் வெளியே வர முடியல. அது யூஸ் பண்ணி அந்த பாய் கேம் ஆடுறா. நீ கவலைப்படாமல் இரு, இது இந்த அம்மா ஊர். நான் போய் உன் மாமனார்கிட்ட பேசுகிறேன். நீ இங்கே இருந்து போகும்போது உன் கூட உன் ஒய்ஃபும் குழந்தையும் நிச்சயமாக வருவாங்க. கேட்டோம் பிஜு? வர இது டூல் பண்ணிட்டு இருக்குல்ல. இது யாருன்னு தெரியுமா? ജിപ്സി. ഈ ലോകത്തിൽ ഞാൻ കണ്ട വലിയ പാട്ടുകാരൻ. ഇവനെ പോലെ പാടാനാ നീ എല്ലാം ഇവൻ മൂത്രം വാങ്ങി കുടിക്കണം. നീ പോയി മേലെ റൂം റെഡി പണി കൊടു. ഇന്നലെ അന്തിക്ക് മോന്തിയ കള്ളല്ലേ ഇന്നിപ്പോ കാലത്തും പോരണത്. 5-8 കുപ്പിയും 5-6 മുട്ടയും ഒറ്റ ഇരുപ്പിൽ കഴിച്ചതല്ലേ. അറവങ്കരയിലെ കുട്ടപ്പം വന്നപ്പോ രണ്ടാളും ഒന്നിച്ചു കുടിയതല്ലേ. കുട്ടപ്പം ഇത് എന്റെ പ്ലേസ്. பட் ஓகே, உனக்கு நான் விட்டு கொடுக்குறேன். பாலும் சொன்னாரு நீ பெரிய பாட்டுக்காரன்னு. பாடுமோ? ഈ ഏരിയാവ് പാടാൻ പോയ തന്തോ പല്ല അടിച്ചുടച്ചിടും. മനസ്സിലായോ? ഗിറ്റാർ മട്ടും തൊടക്കൂടാതെ. അയ്യോ, ഇതൊന്നും ഉപകരണമല്ലേ. പൊണ്ടാട്ടി, ഐ വാൺ യു. പൊട്ടിക്കരഞ്ഞപ്പോ മനം പൊട്ടി തളർന്നു പെണ്ണ്. ഇന്നലെ അന്തിക്ക് മോന്തിയ കള്ളല്ലേ ഇന്നിപ്പോ കാലത്തും പോരണത്. 5-8 കുപ്പിയും 5-6 മുട്ടയും ഒറ്റ ഇരുപ്പിൽ കഴിച്ചതല്ല. யாரா நீ? எங்கேருந்து வந்த? உனக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? எங்கள் அப்பா அம்மாவை குண்டு வீசி கொலை பண்ண ஒரு முஸ்லிம்னு சொன்னாங்க. சேவை கொண்டு என் பொண்டாட்டி இப்படி நிறுத்தினது ஒரு ஹிந்துன்னு சொன்னாங்க. எனக்கு அதான் தெரியும். இதோ பாருங்க, நாங்கள் ஒரிஜினல் உருது முஸ்லீம். தினசரி மறக்காம மண்டிட்டு 5 வேளை அல்லாவே நமாஸ் பண்றவங்க. பொம்பளை பிள்ளை மார்க்கத்தை மதிக்காம போனா இப்படிதான் நடக்கும்னு அனுபவிச்சுட்டோம். நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டான். இப்போயும் அதை பேசிட்டு இருக்குங்க. ஜிப்சி வந்து உங்க மகளோட பெருசா உங்க இஸ்லாத்து முறைப்படி தான் இந்த நிக்கா நடந்திருக்கு. ஐயா, இது உங்க பார்ட்டி ஆஃபீஸ் கிடையாது. ஆமா, என் பொண்ணுக்கு இவனுக்கு நிக்காக பண்ணி ஒரு பிள்ளையும் இருக்கு. எனக்கு மார்க்கத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது. அதனால ஜமாஅத்து முறைப்படி என் பொண்ணு இவனுக்கு குலா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே பொண்டாட்டியே பார்க்காம எந்த பொருளுதவியும் பண்ணாம ஒருத்தன் இருந்தா அந்த பொண்ணே அவனுக்கு குலா கொடுத்துடலாம். குரான் அதுதான் சொல்லுது. இன்னிலிருந்து 4வது வெள்ளிக்கிழமை ஜமாஅத்துக்கு அழைச்சு குலா கொடுத்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிற்கிறதுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. தெளிவா சொல்றாருலே, இதான் முடிவு. இந்த முடிவு யார் எடுத்தா? என்னோட முடிவு. வேற யாரும் எடுக்கலாம்? அதை வைதா வந்து சொல்ல சொல்லுங்க. ஆம்பளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பொம்பளை வந்து என்ன பேசுறது? அவ தான் என்ன வெறுக்கிறாளே. என் பொண்டாட்டியை வந்து சொல்ல சொல்லுங்க. முத்தலிபே, ஓ மகளை கூப்பிட்டு வா. இரு. என் பொண்ணு வந்துட்டா. குலா கொடுக்கறதுக்கு உன் முடிவு கேட்கறாங்க. சொல்லு. சொல்லுமா, உனக்கு சம்மதமா? இன்னிலிருந்து 4வது வெள்ளி
ஜமாத்தார் கூடி முடிச்சு விட்டுடுங்க. நான் தலாக் கொடுத்துட்றேன். அனுமதிக்கப்பட்டதிலே இறைவனால் அதிகமாக வெறுக்கப்படுவது தலாக் தான் குரான் சொல்லியிருக்கு. இறைவனால் அதிகமாக வெறுக்கப்பட்டதை அதிகமாக லவ் பண்ணுறேன் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குறேன். 2 மனங்கள் பிரியும் போது ஆண்டவனின் ஆசனம் அதிர்கிறதுன்னு உங்கள் நபிகள் சொல்லியிருக்காரு. நீங்கள் செய்கிற பஞ்சாயத்தில் உங்கள் ஆண்டவனை நீங்களே கீழே தள்ளி விட்டுறாதுங்க. அதான் அவன் தலாக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான்ல, அதுக்கான டைம் கொடுங்க. முத்தலிபே, நீ குலா கொடுக்குறேன்னு சொல்கிற சரி. ஆம்பளை சைடு சொல்கிறத யோசிக்கலாம். பொம்பளை ஒரு தடவை குலாப் கொடுத்தாலே அந்த உறவு முறிஞ்சிடும். ஆம்பளைங்க 3 தலாக்கு கொடுக்கறதுக்கே கால இடைவெளி இருக்கு. அதனாலே அவர் சொல்றதும் கேட்கணும். முதல் தலாக்குக்கு வர வெள்ளி ஜமாத்து கூடும். இதா தீர்மானம். சின்னஞ்சிறு புன்னகையே சித்திரமே என் முகமே என் உயிரின் சக்கரமே சுற்றி வரும் உன்னிடமே ஊனான உயிரே ஓயாத நினைவே தாயாகும் மகளே பேசாயோ ஈடில்லா உறவே தீராத இசையே தாழாது மகளே சேராயோ வான்விடிய வா மகளே.